ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ப்ளஸ் நாட் 5 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கூட்டுக்க மறந்துடாதீங்க. இந்த ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் ஆகிடுச்சிங்க. இந்தியாவில் ஜூலை 8 அப்போ லான்ச் ஆக போய் சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 6.5 இன்ச் OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. கூட 120 ஹர்ட்ஸ் ரீப்ரசென்ட் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து 4500 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, டிஸ்பிளே வந்து OLED டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க ஒன்ப்ளஸ்லேருந்து. அதே போல் தான் இதை கொடுத்துருக்காங்க. கூட 120 ஹர்ட்ஸ் ரீப்ரசென்ட் கொடுக்குறதுனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற மூவ்மெண்ட் ஸ்பீடு மல்டி டாஸ்க் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. கூட நம்மளுக்கு பீக் பிரைட்னஸ் லெவலும் 4500 கொடுத்துக்கிறனால நம்ம அவுட்டோர் யூசேஜ், அதாவது வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும் போது நல்லா பிரைட்டாக தெரியுங்க டிஸ்பிளே. ஓகேங்களா, அடுத்து கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 எம்பிக்கான நம்மளுக்கு டுவெல் கேமரா கொடுக்குறாங்க. 50 எம்பிக்கு நம்ம வந்து 4K வீடியோ 60 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா, வித் OS சப்போர்ட்டும் இருக்குது, EI சப்போர்ட்டும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து நம்மளுக்கு 8 எம்பிக்கான அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. அடுத்து ஃப்ரண்ட்லேயும் 50 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது 4K வீடியோ 60 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. இந்த கேமரா வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா சோனி சென்சார் தான், சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 4K வீடியோ 60 fps ஷூட் பண்ணுறது வீடியோ குவாலிட்டி இன்னும் பெட்டராகவே இருக்குது. ஓகேங்களா, அதனால் வந்து கேமரா டாப் நாச்சாக இருக்க போகுதுங்க. அடுத்தது 7000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. 7000 இல்லை 6700 ரெண்டு தான் வரப்போகுதுங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. சைனாவில் இந்த வேரியன்ட் இப்படி வந்திருக்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் மேபி டிஃப்ரெண்ட் ஆகல, 6700 அப்படி கொடுக்கலாம். ஆனால் பேட்டரி ஹெல்த்து நல்லாவே இருக்கும். ஏன்னா இது வந்து கேமிங்காக உருவாக்கப்பட்ட ஃபோன் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. BGMIலாம் வந்து நம்மளுக்கு 144 fps விளையாட வைக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டாப் நாச்சாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்து 8GB ரேம் வேரியன்ட் இருக்குது. 128GB இன்டெஸ்ட் வச்சுக்க மொபைல் இருக்குங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் மேபி 32,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, லான்ச் ப்ரைஸ் தான் 32,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது, பேட்டரி ஹெல்த் நல்லா இருக்குது. அதே போல் ப்ராசஸுமே ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. ஓகேங்களா, ப்ராசஸ் நல்லா இருக்குது. ஏன்னா ஒன்ப்ளஸ்லேருந்து ப்ராசஸுக்கு நல்லா கொடுத்தாவே அந்த ஃபோன் நல்லாவே இருக்குது. இது நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க, அதனால் நல்லாவே இருக்குது. கூட நம்மளுக்கு பேட்டரி ஹெல்த் நல்லா இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு வேம்பர் கூலிங் சிஸ்டம், அதாவது கேம் விளையாடினாலுமே ஹீட் ஆகாத அளவுக்கு ஒரு கூலிங் சிஸ்டம் 7300 அப்படிங்கிற வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொடுக்கறனால இன்னும் நல்லாவே கூலாகவே இருக்குது. ஓகேங்களா, ஃபோனை வந்து அதிகமாக ஹீட் ஆகக்கூடாது. அப்புறம் LPDDR5X ரேம் இருக்கிறனால நம்மளுக்கு காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. UFS 4.2 கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது நல்லாவே இருக்குது. 8.1 திக்னஸ் கொடுக்குறாங்க. Android 15 தான் அவுட் ஆஃப் பாக்ஸில் வருதுங்க. 5 சப்போர்ட், NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குதுங்க. வித் AI ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. இந்த ஃபோனில் ப்ளஸ் பாயிண்ட்னா டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேங்க. கேமராவும் நல்லாவே இருக்குது, பேட்டரி ஹெல்த் நல்லாவே இருக்குது. ஏன்னா ஒரு 7000 mAh பேட்டரி கொடுத்தாலுமே அதை ஃபுல்ஃபில் பண்ண 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால நல்லா குயிக்காக சார்ஜ் ஆகிக்கும். ஓகேங்களா, அதனால் வேண்டது பேட்டரி ஹெல்த்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குயிக்காக சார்ஜ் ஆகிக்கும். அதே போல் 1.5 நாள் சார்ஜ் நல்லாவே நிற்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க பாக்ஸில், சார்ஜர் நம்ம தனியாக தான் வாங்கணும். அப்புறம் நம்மளுக்கு ப்ராசஸர் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. கண்டிப்பாக 32,000 வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. ஏன்னா கேமருக்காக உருவாக்கப்பட்டது. அது ஒன்ப்ளஸில் ஒரு கேமிங் ஃபோன் வந்துச்சுன்னா நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.